இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இந்து சொந்தங்கள்னா இந்த பாரதிய ஜனதா கட்சியில் மேலும் முதலில் மேலில் அமைந்திருக்கும் ஜாம்பன் அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் தலைவரான திருச்சி அண்ணன் சகோதர அண்ணன் சிவா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்து சொந்தங்களான உங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்து சொந்தங்கள் என்ன சொல்றேன்னா, இந்த பாரத நாட்டில் முதலில் நம்ம ஆதாரம் இருப்பது இந்து மதம். பாரதம் என்றாலே இந்து தான். பாரதத்தில் என்ற இதிகாசம் சொன்னால் ராமாயணம் மகாபாரதம் தான். அதுபடி கால சந்தர்ப்பங்கள் நிறைவேல் மாற்றப்பட்டனர். அது நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் அவர்களே இன்று பாரத பிரதமர் மோடியை புகழ்ந்து காட்டும் காலம் வந்துவிட்டது. இன்னொரு விஷயம் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் என்று நம் நாட்டில் தோன்றியதோ அப்போ மதம் என்ற விஷயத்தை அழிக்க தொடங்கிவிட்டார்கள். அதற்கு காரணம் நாம தான். நம்மளிடம் இந்த உணர்வே இல்லாமல் போனது. அந்த உணர்வு கொஞ்சம் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த கோயில்களுடைய விஷயங்களும் கோயிலுடைய நிலங்களும் நம்முடைய மத நம்பிக்கைகளும் சிதைக்காமல் இருந்திருக்கும். ஒன்றை ஒன்று மட்டும் சொல்கிறேன், இது சீக்கிரம் அழிவதற்கான நெருங்கால காலம் நெருங்கிக் கொண்டது. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு பிஜேபியில் சொந்தங்கள் இருக்கும்போது இந்துத்துவா நம்ம பாரதத்தை இந்துத்துவ வளரும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதற்கான அடிக்கல் நாட்டியவர் RSS இருந்து வெளியே வந்த எங்கள் ஃபவுண்டர், இந்து முன்னணி மாநில ஃபவுண்டர் ஐயா ராமகோபால்ஜி அவர்கள் தான். ஒரு காலத்தில் பிஜேபி இந்த தமிழ்நாட்டில் கால் வைக்கும் போது அதுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருந்தது இந்த இந்து முன்னணி தான் இருந்தது. மிக பெருமை கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருமே. இன்னைக்கு இருக்கும் மிகப்பெரிய கவர்னர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே இந்த இந்து முழுந்து, அதாவது RSS மூலம் வெளியே வந்த இந்து முழுந்து சென்றவர்கள் தான். அதில் நம்ம பெருமை கொள்ளணும். அதனால் இந்த பிஜேபிக்குள் நான் இருப்பதில் மிக இந்துவாக இருப்பது, இந்து மொழியில் இருப்பது நான் பெருமை கொள்கிறேன். பொதுவாக அண்ணன் திருச்சி சிவா பற்றி சொன்னா நிறைய சொல்லலாம். அவர் ஒரு சினிமாவின் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். 24 சங்கங்களையும் கட்டி கோப்போரில் தன் கண்ட்ரோல் வச்சிருந்தாரு. ஏன்னா அதுல எனக்கு அனுபவம் இருக்கு. இந்த சங்கம் எங்க ஸ்டண்டியுடன் இந்த மெம்பர்களை பங்கிடுவதில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதற்கு காரணம் அதுக்கு முன்னாடி இந்த தலைவர் தான் காரணம். அது பேரை கொடுப்பவரில்லை. அதை ஈஸியா சமாளிச்சு ஈஸியா மறுபடியும் சால்வ் பண்ணார். அந்த பிரச்சனையில என்னைய இந்த சங்கத்தின் மூலம் எனக்கும் பல பிரச்சனை வந்ததுனால இந்த சங்கத்தொட்டு வெளியே போயிடலாமா நிலைமைக்கு வரும்போது ஒரு நாள் நைட் அவருக்கு போன் பண்ணேன். சொல்லாமல பண்ணும்போது எனக்கு வேணாம், எதுக்கு சும்மா அந்த மன உளைச்சல் இருக்க வேணாம் சொல்லி போன் பண்ண அவருக்கு தான் பண்ணேன். அப்போ அவர் சொன்னாரு, கண்ணன் கொஞ்சம் பொறுங்க, அதெல்லாம் வேணாம், நமக்கு காலம் வரும் அப்படின்னாரு. ஸோ அந்த பக்குவம் உள்ள ஒரு நமக்கு கிடைச்ச தலைவர். அவருக்கு இந்த விருகம்பாக்கும் தொகுதி கிடைத்திருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எதுக்கு நாங்க சொல்றேன்னா, நான் இல்லை என்றால் நிறைய திரைப்படங்கள் பண்ண மாட்டேன் சொல்ற கால ஹீரோக்கள் இருக்காங்க. கனல் கண்ணு வேணும், ப்ரொடியூசர் கனல் கண்ணு வேணும், கனல் கண்ணு வேணும். நான் போன கோடி கோடியா சம்பாதிக்கலாம். அது முக்கியம் இல்லை கண்ணன். நமக்கு மானம் மரியாதை முக்கியம். நம்ம பிறந்த இடம் விட்டு கொடுக்கூடாது சொல்லி அன்னைக்கு தட்டி நிதானப்படுத்தி வைத்தவர் தான் இந்த பெப்சி சிவா. அவரை பத்தி பேச சந்தோஷமா இருக்கிறது. அது இல்லாம நான் நிறைய பேசினா அரெஸ்ட் பண்ணி போடுவாங்க. ஏன்னா முதல்ல ஈவராவை பத்தி பேசினேன், ஈவராவை பேசுறதுக்கு உள்ள வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மனோ தங்கராஜ் ஒருத்தன் இருப்பான், அவன் எப்பவுமே இந்த பாவடை பின்னாடியே இருப்பான். அந்த ஒரு மினிஸ்டர், அவன் இந்த பால் வளத்துறை அமைச்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் வீட்டில் யாருக்கும் பால் வேணும் கேட்க மாட்டான், ஊர்ல இருக்கவங்களாம் பால் வேணும்னு கேட்பான். புரியுதா உங்களுக்கு? தெரியும். அவன் மூலமா ஒரு சின்ன ஒரு சாமியாருடைய கலாச்சார வீடியோ ஒன்று போட்டேன். அந்த வீடியோவில் அவன் அந்த பாவடைகளை சேர்ந்து என்ன ஒரு பிளான் பண்ணி ஒரு கேஸ் போட்டாங்க. நான் ஈஸியா உள்ள போயிட்டேன், அது போகாம இருந்திருக்கலாம். அதுல ஒரு 8 நாள் உள்ள இருந்தேன். பாளையங்கோட்டை ஜெயில் இருந்தாலே சரித்திரத்தில் புகழ் பெறலாம் சொன்னாங்க போல் இருக்கு. அதனால கஸ்தூரி பாக்குறாங்க, என்னையா ஸ்டைலுக்கு போனாலும் ரொம்ப ஹோட்டலுக்கு போற மாதிரியே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போற மாதிரியே பேசுறாரு. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல.
அடுத்தபடியா மூணாவது இன்னொரு திருப்பரங்குன்ற கேஸை வந்து இன்னொரு அயோத்தியா காதல்கள் என்று ஒரு ட்விட்டர் போட்டேன். அதுக்கு ஒரு 6 கேஸ் போட்டாங்க. இந்த வாட்டி எஸ்கேப் ஆகி முன்ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். சோ கேஸ்ன்றது நமக்கு முக்கியம் அல்ல. நாம் இந்துத்துவா, இந்த இந்துத்துவா ஸ்ட்ராங்கான நாடு வாழணும். அதற்கு மற்ற மதத்தினை புண்படுத்துவா தேவையில்லை. நம்மளை சொன்னாதான் அவங்களை புண்படுத்துவோம். புரியுதா உங்களுக்கு? அதாவது மைனாரிட்டி நம்மள நோட்டுறாங்க. அதாவது நாய் தான் வாலாட்டணும், வாலு நாயாட்டக்கூடாது. டிஎம்கே இப்போ வாழை நாயாட்டிட்டு இருக்குது. அதாவது வாலு நாயாட்டிட்டு இருக்குது. அந்த கலையெல்லாம் போக வேண்டும் என்றால் சிரமப்படுத்த நமது இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் சி சிவா அண்ணன் வந்தால் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். அவர் வந்தால் முழுக்க முழுக்க நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கும் சொல்லி பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.